பெரியவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். Super Boys versus Military Boys. कितने भाई चार मिला ஆரம்பத்தில் வெற்றி, ஆரம்பத்தில் அடி. பந்து வீச்சை தேர்வு செய்தவர் கணேஷ். கமிட்டி பேசுனா கேட்டீங்கப்பா, போட்டி சாதனை நீங்க வரிசைக்காம இருக்கீங்க. 400 நேரம் வந்து கொடுக்குறது 1 நேரம் ஆகுது. சில பேர் 200 ரூபாய் கொடுத்துட்டு பேலன்ஸ் கொடுக்காம இருக்கீங்க. கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா பரிசு கொடுத்தா வாங்கிட்டு கரெக்டாக இருக்கும். இந்த 200 ரூபா கொடுத்தாங்கன்னா அது சீக்கிரம் கொடுக்கணும். 400 ரூபா கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேகமாக கொடுங்க. பிரபு அவர்கள் அமைதியாகவும் அம்பேரம் வருகிறது. ஷேட்ல அடிச்சா எங்க இருந்து போறது அது கேமரா வந்து ஐ பங்களே ஐ பங்களே ஐ ஈரா சரியான வசூல் ஐ பங்களே கால் முஞ்சி இரு பங்களே வா இரு பங்களே நான் எடுத்து வர பங்களே வீடியோ எப்படி எடுக்கணும் ஓகே நான் சொன்னோம் வீடியோ அப்படி எடு அட்டா அது எடுக்கணும் பங்களே எல்லாமே தெரியும் பங்களே உடைச்சிராத இது நம்ம 2 நாள் தான் வந்திருக்கோம் ஐயோ நான் ரேஸ் பாசியா அப்புறம் தான் புட்டி அப்புறம் போக முடியாது இன்னைக்கு தான் பந்து போவோம் நாளைக்கு தான் போவாது ஃபைனல் போறோம் எல்லாம் பேர் போய் ஆர்டர் மாமா ஆர்டர் பேர் யார ஆர்டரா ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் நீங்க போய் ஜெயிச்சிட்டோம் போறா என்னமே தோத்து ஒண்ணு ஜெயிச்சீங்க என்ன தோத்தீங்க தோத்தீங்க ஆறு வலல தோத்தீங்க கொஞ்சம் கல்லி சுத்தி காட்டுங்க அப்புறம் அந்த பின்னாடி அந்த வேலைக்கு போடுங்க ஏய் போகல ரீசன் பண்ணி போறாங்க ஆமா ரைட் ரைட் ஜெயிக்க மாட்டேன்ப்பா சொல்றது கேளுப்பா பங்கத்தாங்கயா ஏய் கோகுல பையா கோகுல அசிங்க மத்து கோகுலா 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 ஏய் கோகுல பையா நான் சொல்றேன் அசிங்க மத்துடா விளையாடுற பேர்ல அவள வந்து அந்த முளை பக்கம் தான் போடுறாங்க ஏப்பா நீ அதான் சொல்லுடா சொல்றது ஸ்பாஷ் பாரம்பரிய ஏ ஒடியா இதாயா நம்ம அசிங்க பட்டா ஏய் ராஜா 1 2 3 4 7 ஓ ஏய் கோகுலா வா இவங்க கூட விளையாடுறா ஃபைனல்
சரி ரைட் அதை விடா டேய் அவன் சொல்றா டேய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் என்ன சொல்றேன் இவங்கள்ட்ட வந்து ஒரு 5000 இவங்க வேலை என்ன 5000 பணம் காட்ட சொல்லு டேய் விளையாடுறது ஒரு இது இல்லையா புரியல வாய்டலடா ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடு சரியா சித்தி ஐய் யாரா பேட்ஸ்மேன் அட்டாங்க போய்டா அவ்வளோ அங்கே வர பறக்குது என்னடா இது ஏய் கம்னரா கரெக்டா ஏய் ஆட்றான்டா டேய் ஆயிரம் மேட்டடா ஏய் அதேண்டா அது இருக்கல இது அழுத்துனா ஐரா இது அழுத்துனா நம்ம ஆஃப் ஆகும் தெரியுமா ஆஃப் ஆச்சு அங்க ஐயா அப்ப இது எதுக்குடா ஐயா அதுக்கு இல்லடா எனக்கு அதெல்லாம் வீணாயிடுச்சு இப்படி இருக்கணும் வாத்தா நான் கரெக்டா எடுத்துட்டேன்டா அசினா ஒரு ஷாட் வைய அது வந்து இது கீழே இறக்காதுடா நீ கம்முறா எவனும் பிடிக்க மாட்டான் அந்த சைட்ல நின்னா சூரியன் அடிக்கிற அடியில் சூத்துதான் கேக்குது டென்ஷன் எத்தடா சொல்லுங்க ஓடுறா நீ தான்
ஆட்டத்தின் இறுதி ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடக்கு பாய்ஸ் 25 ஓட்டங்கள். காஜில் கூட காஜில் ராத்தெல்லாம் கூட்டுவாங்க 25 ஓட்டங்கள் மட்டுமே இருந்து யூடிகே பாய்ஸ் பேட்டிங்கை தொடர்ந்துள்ளனர். ஆட்டத்தின் இறுதி ஓவர். அற்புதமான மடக்கி எடுக்கப்பட்ட பந்து, அற்புதமான ஃபீல்டிங், அற்புதமான பேட்டிங் மற்றும் அற்புதமான அம்பையரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான விக்கெட். இந்த பந்துக்கோட சார்ந்து சொல்லுவாங்க. அற்புதமான பந்து விக்கெட் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ரிலாக்ஸ் ஆனால் அதான்டா நான் ஒரு சிரிப்பு ஒன்று காட்டுறேன்டா, சிரிச்சுனே காட்டுறேன்டா, ரிலாக்ஸ் நான் காட்டுறேன். சரி அப்புறம் டென்ஷன் ஆகிடும். ஒருத்தனை ஜூம் பண்ணி எடுக்கணும். அப்போ நான் இப்படி வீடியோ எடுக்கிறேன். பார்த்த கையிலாம் எவன்டா செல்ஃபோன் அதை கண்டுபிடித்து தருவதற்கு தெரிவித்தான். மற்ற யாரும் கிட்ட போகக்கூடாது, புரியுதா? கேட்ட வச்சு பைய வச்சு நீங்க எதுவும் பேசுகிறேன் சார். அற்புதமான கண்டுபிடிச்சு அங்கே வந்து ஒரே நிமிஷம் அங்கே வந்து தெரியாதா கிளாரிட்டி ஒரே நிமிஷம் காட்டுறேன் நான் எடுக்கிறேன். நாட்டாச்சுடா பால், இதெல்லாம் கட் பண்றா நாட் பால் வச்சுடா. பாருங்க இப்போதான் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் எப்படி அந்த சீனா நடக்கிறார் பாருங்க, ஒரு நடைய பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் ஃபர்ஸ்ட் போல்டிங் அவுட் அவர் தான். பொசிஷனு 1 2 3. இதுதான் தவறான செயல். அற்புதமான ஒரு பேட்டை விசிறியுள்ளார். அறிவாளன் அது என்ன என்று கூறுங்கள். அந்த அணியே அவர் மட்டும்தான் ஊரை குறித்து காட்டி வந்திருக்காரு. அற்புதமான தரணி, அற்புதமான பங்களிப்பு. அது ஒரு சிறந்த பிளேயர் என்பதை அற்புதமாக பந்து வீசிய அன்பு தம்பி அபி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பந்து வீச வரும் பசுமலை அவர்களை எதிர்த்து சுதர்ஷன் பேட்டிங் செய்ய உள்ளார். சீட்டா பாய்ஸ் 4 ரன்கள் மட்டுமே எடுத்து பரிதாபமாக உள்ளன. இந்த போர்டு அவுட் ஆகப்பட்டது.
களத்துல லாஸ்ட் வரைக்கும் அவர் ஒரு சிறந்த ஒரு டெஸ்ட் பிளேயர் என்பதை காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ராகுல் ராவ் போல அவர் விக்கெட் எடுத்துக்கிறார் ரசிக்கிறார் தெரியுமா? அனைவரும் இந்தியர் என்பதை நான் சொல்ல வைக்கிறேன். பேட்டிங் செய்தவர் கீப்பர், தற்போது அற்புதமான கீப்பர் செய்யும் விஷாலின் தம்பி இன்னும் ஒரு ஓவரில் 22 அடித்தால் மட்டுமே வின் பண்ண முடியும். இன்னும் ஒரு ஓவரில் மேட்ச் முடிக்கிறோம். டிகே பாய்ஸ் தயாரிலும் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப்